தமிழ்நாட்டில் அடுத்து அமைய இருக்கக்கூடிய புதிய அரசு முன்னாடி இருக்கும் சிக்கல்கள் என்னங்கிறது தான் தொடர்ந்து நம்ம தலைப்புச் செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். தாவேக அரசுக்கு ஒரு தனிப்பெரும் கட்சியான எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு 108. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை அப்படிங்கிறதுல இன்னும் 10 இடங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதற்காகத்தான் இப்போ திமுக கூட்டணியில இருந்த இடதுசாரிகள் மற்றும் விசிகவிடம் ஆதரவு கோரி தாவேக தரப்புல இருந்து அந்த கடிதம் எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தாவேக தரப்பிலிருந்து நிர்வாகிகளும் நேரா போய் சந்திச்சு ஆதரவு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தோம்னா 108 இடங்களை கைப்பற்றி இருந்த தாவேகாவிற்கு ஏற்கனவே 2 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று, 2 தொகுதிகளில் அதனுடைய தலைவர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். சட்ட விதிகளின்படி ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்யணும். அப்படி இருந்தால் அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 107ஆக இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கூட்டணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி சார்ந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவை கோர்றதையோ இல்லை அதற்கான எண்ணமோ இல்லை அப்படிங்கிறதையும் தாவேகாவினுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இடதுசாரிகள் அல்லது விசிக அப்படிங்கிறதுல தான் தாவேகாவினுடைய அந்த ஆதரவு ஸ்டாண்டுங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. IUMLட்டையும் கூடுதலாக நாங்கள் ஆதரவு கேட்டிருக்கோம், கடிதம் அனுப்பியிருக்கோம், நேரில் சந்திக்க இருக்கிறோங்கிற தகவலையும் தாவேகா சொல்லியிருக்கு. சரி, இது எல்லாத்தையுமே தமிழக அரசியல் களத்தில் இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களோடு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒப்பிட்டு பேசப்படுறத சோஷியல் மீடியாலையும் நம்ம நிறைய பார்க்குறோம். 1967 தேர்தலும் அப்படித்தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகாகவே சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகளை தொடங்கிய தாவேக அந்த தலைவர் அவருடைய பேச்சிலேயே முதல் மாநாட்டிலேயே நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வரைக்கும் எதிரொலிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய கட்சிகளுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும்ங்கிறதையும் தாவேக உறுதிப்படுத்திருக்கு. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து அமைந்த பிரதானமான கூட்டணி கட்சிகளுக்கான அந்த கூட்டணிக்குள்ளேயே பெரிய சிக்கல்களும் அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய கேள்விகளும் எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்ததை பார்த்தோம். அந்த முடிவுகள் தேர்தலுக்கு பிந்தைய அந்த கூட்டணியில் இருக்கு இல்லையா, போஸ்ட் போல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூட்டணி அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவளித்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களோட தாவேக பக்கம் நிற்கிறாங்க. அப்போ அந்த 6 நம்பர்ஸ் அப்படிங்கிறத தாவேக ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தோம் அப்படின்னா, எந்த கட்சிக்கு ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மை கிடைத்திருக்கிறதோ, அதாவது அறுதி பெரும்பான்மைங்கிற எண்ணிக்கை தான் 118. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோட அடிப்படையில் எந்த கட்சிக்கு கூடுதலான இடங்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்களோ அந்த கட்சியை நியாயப்படி ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து தான் தாவேக தரப்பிலிருந்து ஆளுநரை 2 முறை சந்தித்து அதற்கான ஆதரவு கடிதத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த சந்திப்பின் பொழுது ஏற்கனவே எங்களுக்கு 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த ஆதரவு கடிதத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் மாளிகை ரொம்ப தெளிவாக 118 அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்கள் எப்படி அரைவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாவேக 118 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு கையெழுத்தை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமோ இக்கட்டான சூழலோ ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் திரும்ப இந்த தற்போதைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட இந்த சினாரியோ பொறுத்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்ல வேண்டும், ஆளுநர் மாளிகையில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு SR பொம்மை வழக்கு முக்கிய மேற்கோளாக காட்டப்படுது. இப்போ இந்த SR பொம்மை வழக்கில் என்ன சொல்லப்பட்டது, என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். 1967 தேர்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுவரைக்கும் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. 1967 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சிக்கு பெரிய அங்கீகாரம் கிடைத்த ஒரு தேர்தலாகத்தான் அந்த தேர்தல் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. காமராஜருக்கு இருந்த அவருடைய அந்த லெகசி, அவருக்கு இருந்த அந்த நற்பண்புகள், இது எல்லாத்தின் அடிப்படையில் அவர் மீது மிகுந்த மரியாதையும் இருந்தது. இருந்தாலும் கூட காமராஜரே அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார். அந்த தேர்தலுக்கு பிறகு காமராஜர் முதலமைச்சராக இல்லை, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எழவில்லை. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மாபெரும் கட்சியாக உருவெடுத்தது. அண்ணாவுக்கு ஒரு
கடைசி தேர்தலாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அடிப்படையில் தான் தாவேகாவும் தன்னுடைய ஆரம்ப காலகட்ட பரப்புரையில் 1967 மற்றும் 77 தேர்தல் போன்ற ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியான ஒரு மாற்றத்தை தான் 2026 தேர்தல் களம் சந்திச்சிருக்கு. 1967 காலகட்டத்தில் பஞ்சம் இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கிய பேசு பொருளாக இருந்தது. மொழி பிரச்சனை அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது கூட திமுகங்கிற ஒரு மாநில கட்சிக்கு கிடைத்த வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, அண்ணாவினுடைய அரசியல் பண்பு, அவர் அறிவித்த அந்த திட்டங்கள், அது எல்லாமே அந்த அரிசி பஞ்சம் ஏற்பட்ட போது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்து அந்த தேர்தலில் எதெல்லாம் மாற்றத்திற்கு முக்கியமான காரணியாக இருக்குமோ அந்த காரணிகள் எல்லாமே அந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது மட்டும்தான் அண்ணாவினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் அமைத்திருந்த கூட்டணி எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணி வந்து நிச்சயம் சாத்தியப்படும் அப்படிங்கிறத வந்து சாத்தியப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகவும் வைத்திருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது காமராஜரே விருதுநகர் தொகுதியில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்ற ஒரு தேர்தலாக 1967 தேர்தல் இருந்தது. ஆனால் அந்த தேர்தலோட முடிவுகள் வந்த பிறகு, திமுக வெற்றி பெற்ற பிறகு காமராஜர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்திருப்பார். அதாவது புதிதாக ஒரு ஆட்சி அமைய போகிறது, மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், மக்களோட தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி புதிய அரசு அமையறதுனால 6 மாத காலத்திற்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்கட்டும், அதன் பிறகு அவர்களை பற்றி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன காமராஜர் அந்த 6 மாத காலம் திமுக அரசை விமர்சிக்கல. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது பல மாற்றத்தை கண்டிருக்கக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு காமராஜர் சொன்ன அதே கருத்தை தற்போது காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, புதிய அரசு அமையட்டும், தாவேகா அரசு அமைந்த பிறகாக 6 மாத காலம் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், அதன் பிறகு அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ 67 தேர்தலுக்கு பிறகாக திமுக ஆட்சிக்கு வந்தபோது சொல்லப்பட்ட அதே கருத்தை தற்போது திமுக தலைவர் இந்த தேர்தலில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல எல்லாருமே வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் இதை வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழக்குகள் இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முன்பாக ஒரு மாநிலத்தினுடைய அரசமைப்பு சட்டம், ஒரு மாநில முதல்வரை ஆளுநர் எப்படி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பாக சர்க்காரியார் கமிஷன் உட்பட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ன அப்படின்னா 1989 எஸ்ஆர் பொம்மை ஜனதா தளத்தினுடைய கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்கிறார். அதன் பிறகு அவருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்து ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து தான் எஸ்ஆர் பொம்மை என்ன பண்றார் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. பலகட்ட விசாரணை, பலதரப்பு வாதங்கள், இது எல்லாமே முன்வைக்கப்பட்ட பிறகாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே மாதிரி அப்படியான ஒரு சூழ்நிலையில நாடாளுமன்றத்திலோட 2 அவைகளோட ஒப்புதலும் கேட்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை இருக்கா இல்லையா, அந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை சட்டமன்றத்தில் உறுப்பினர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தான் முடிவு செய்யணும். அதனாலதான் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. யாருக்கு பெரும்பான்மை இருக்கு என்பதை பேரவையில் அந்த கட்சி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுக்கு உதாரணமா நிறைய வழக்குகளை சொல்லலாம். கர்நாடகாவில் பிஜேபி எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தபோது பிஜேபிக்கு வந்து மாநில ஆளுநர் கொடுத்த கால அவகாசம் உட்பட நிறைய வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளில் இது எல்லாமே வந்து தொடர்ந்து மேற்கோள் காலப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால தற்போதைய சூழல்ல தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அந்த பெரும்பான்மை எண்ணிக்கையில் இன்னும் தடுமாற்றம் இருப்பதனால ஆளுநர் தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பாரா, அல்லது ஆளுநர் அழைப்பதற்கு முன்பாகவே தனக்கான பெரும்பான்மை எண்ணிக்கையோடு மீண்டும் ஆளுநரை சந்திக்க தாவேக திட்டமிடுமா? இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா சட்ட ரீதியாக இதை வந்து எப்படி தாவேக அணுகும், மற்ற கட்சிகள் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு தமிழக அரசியல் களம் தொடர்ந்து பரபரப்போட தான் வந்து அடுத்த சில நாள் இயங்க இருக்கிறது. தாவேக தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் விஜய் பதவி ஏற்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த தாமதம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும்
முறைப்படியோ அல்லது சட்டப்படியோ தமிழக அரசியல் களத்தில் நிகழக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சி இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக முடிவை நோக்கி நகரும் அப்படின்னு பல யுகங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த திருப்பங்கள், இந்த மாற்றங்கள் எல்லாமே கடந்த காலங்களில் நடந்த ஒரு வரலாற்று மாற்றத்திலிருந்து எழுந்து வந்த மாற்றம் அப்படிங்கிறதுனால தற்போதைய சூழல்ல சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் தான் அதிக அளவில் இருக்கு.